Hello everyone, welcome to my channel கல்விச் சங்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் 2020 இருந்து 2024 வரை 2020, 2021, 2022, 2023, 2024 மொத்தம் 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் 2 மார்க், 4 மார்க் அண்ட் 7 மார்க்ஸ். இனிமேல் நம்ம சேனல்ல எக்ஸாம் டிப்ஸ், பிரசன்டேஷன் டிப்ஸ் போன்ற வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து வரதா இருக்கு. அதனால நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யூனிட் 1 to 6 பிசிக்ஸ் 10ஆம் வகுப்பு அறிவியல் யூனிட் 1 பேஜ் நம்பர் 14 புக் பேக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? இந்த கொஸ்டின் 2023ல 2 மார்க்கா கேட்டிருக்காங்க. அதே 2024ல இந்த கொஸ்டின் 4 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த சிங்கிள் கொஸ்டின் மட்டும். நெக்ஸ்ட், நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின் 2022ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க். நெக்ஸ்ட், நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறு. இந்த கொஸ்டின் 2022ல 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. யூனிட் 1 விரிவாக விடையளி. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த கொஸ்டின் 2024ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட், விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதியின் மூலம் தருவி. இந்த கொஸ்டின் 2023ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க். நெக்ஸ்ட், ராக்கெட் ஏவுதலை விளக்குக. இந்த கொஸ்டின் 2020ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், நியூட்டனின் இயக்க விதிகளை கூறுக. இந்த கொஸ்டின் 2021ல 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 7 மார்க்ஸ். யூனிட் 2 பேஜ் நம்பர் 30 2024ல 7 மார்க் கொஸ்டின். இதுல மொத்தம் 4 பார்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஸ்டினுக்கு சேர்த்து 7 மார்க்ஸ். அதுல 2 கொஸ்டின் புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இன்னும் 2 கொஸ்டின் இந்த யூனிட்லயே புக்குக்குள்ளார இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நிறப்பிரிகை வரையறு. நெக்ஸ்ட், போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன? இந்த 2 கொஸ்டினும் 7 மார்க் கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் புக்குக்குள்ளார இருக்கு. இதுக்கு தனியா செப்பரேட்டா புக்குக்குள்ளார இருந்து உள்ள கொஸ்டினுக்கும் மேக்ஸுக்கும் செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வரும். நெக்ஸ்ட், வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? இந்த கொஸ்டின் 2023ல 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. யூனிட் 2 பேஜ் நம்பர் 30 விரிவாக விடையளில. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. இந்த கொஸ்டின் 2022ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட், கிட்டப்பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. இது 2023ல 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க். இதே கொஸ்டின் 2021ல 7 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுல 2 பார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 2 கொஸ்டின்ஸும் இந்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் ரெண்டுமே சேர்ந்து 7 மார்க்ஸ். யூனிட் 3 பேஜ் நம்பர் 40. இந்த 4 கொஸ்டின்ஸ்மே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஒரு கலோரி வரையறு 2023 2 மார்க். நெக்ஸ்ட், பாயில் விதியை கூறுக 2022 2 மார்க். உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 2020 2 மார்க். தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 2024 2 மார்க். யூனிட் 4 பேஜ் நம்பர் 57 குருவினாக்கள். மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மின் உருகி இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை. ஏன்? இந்த கொஸ்டின் 2024ல 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்கள் பெயரினை கூறுக.
இந்த கொஸ்டின் 2024 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் இருக்கும். மொத்தம் இந்த 2 கொஸ்டினும் சேர்த்து 4 மார்க்ஸ். யூனிட் 4 பேஜ் நம்பர் 58 நெடுவினாக்கள். 4வதா இருக்கிற கொஸ்டின், வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்கவும். இந்த கொஸ்டின் 2020ல 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 7 மார்க்ஸ். நெக்ஸ்ட், மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? இந்த கொஸ்டின் 2022ல கேட்டிருக்காங்க. 7 மார்க். இந்த 3 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 4 புக்ல 3வதா இருக்கிற கொஸ்டின், ஜூல் வெப்ப விதி வரையறு. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்தப்படுவது ஏன்? ஒரு மின் உருகுயிலை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது? இந்த கொஸ்டின் 2023ல 7 மார்க்கா கேட்டிருக்காங்க. அதாவது அ ஆ இ இந்த 3 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 5 பேஜ் நம்பர் 71. ஒளியலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் டேஷ். இந்த கொஸ்டின் 2021ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை உள்ள 1 மார்க் கொஸ்டின். இந்த 1 மார்க் கொஸ்டினை 2 மார்க் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க வித் ஆப்ஷன்ஸோட. நெக்ஸ்ட், குறிவினாக்கள். நெட்டலை என்றால் என்ன? 2023ல இந்த கொஸ்டின் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் இருக்கும். 2 கொஸ்டினுக்கும் சேர்த்து 7 மார்க்ஸ். நெட்டலை என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அது 2வது 6th யூனிட்ல வரும். இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து 7 மார்க்ஸ். நெக்ஸ்ட், செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன? எதிரொலிக்கு தேவையான குறைஞ்சபட்ச தொலைவு என்ன? இந்த செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து 2021ல ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 கொஸ்டினுக்கும் சேர்ந்து 2 மார்க்ஸ் மட்டும். 2021ல 2 2 மார்க் இந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு. முதல்ல பார்த்திருக்கீங்களா இந்த சரியான விடை, இது ஒரு 2 மார்க். அதுக்கு அடுத்து பாக்குறீங்கல்ல 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 2 மார்க். மொத்தம் 2 2 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த ஒரு யூனிட்ல இருந்து வந்திருக்கு. யூனிட் 5 இசை அரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? இந்த கொஸ்டின் 2022ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த சிங்கிள் கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க். நெக்ஸ்ட், டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. இந்த கொஸ்டின் 2020ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. யூனிட் 5 பேஜ் நம்பர் 71 நெடுவினாக்கள். ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன விவரி. 2023ல 4 மார்க்ல பார்ட் 1 கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 74 இருக்கு. மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? இந்த கொஸ்டின் 2023ல 4 மார்க்ல பார்ட் 2 கொஸ்டின். அதாவது இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் புக்ல 4வது கொஸ்டின், எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக. எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. இது எல்லாமே சேர்ந்து எதிரொலி என்றால் என்ன, அதுல அ ஆ இ இதெல்லாம் சேர்ந்து 2024ல ஒரு 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. இது 2020ல 4 மார்க் கொஸ்டின்ல ஒரு பார்ட், இன்னொரு பார்ட் புக்குக்குள்ளார இருக்கு. 2 பார்ட் கொஸ்டினும் சேர்ந்து 2020ல 4 மார்க். யூனிட் 6 பேஜ் 88 விரிவாக விடையளி. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. இந்த கொஸ்டின் 2020ல 7 மார்க் கொஸ்டின்ல ஒரு பார்ட். யூனிட் 5ல ஒரு பார்ட் கொஸ்டின் சொல்லியிருப்போம். யூனிட் 6ல
இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 6 பேஜ் நம்பர் 88. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த 3 கொஸ்டினுமே 2022 கேட்கப்பட்ட ஒரு 7 மார்க் கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் 1, செகண்ட் கொஸ்டின் பார்ட் 2, தேர்ட் கொஸ்டின் பார்ட் 3. இந்த 3 கொஸ்டினுமே சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? நெக்ஸ்ட், சிறுவினாக்கள்ல இருக்கு. இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. தேர்ட் ஒன், வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 2 எழுதுக. இந்த 3 கொஸ்டினும் சேர்ந்து 2022ல ஒரு 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. இந்த கொஸ்டின் 2024ல 4 மார்க்ல ஒரு பார்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னொரு கொஸ்டின் இருக்கு செகண்ட் பார்ட்டா. இந்த 2 கொஸ்டினுக்கும் சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல யூனிட் 7லேருந்து 11 வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.